ரேஷன் கடை சாமானிய மக்களுக்கு குறைந்த விலையில் அன்றாட மளிகை பொருட்களை கொடுத்து வருது. இதில் ஏராளமான கடத்தல் மற்றும் ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரேஷன் கடை பொருட்களை சாமானிய மக்களுக்கு நியாயமாக கிடைக்க விடாமல் ஊழல் நடப்பதாக புகார்கள் இருந்ததை அடுத்து புதிய நடைமுறை ஒன்று விரைவில் அறிமுகமாக போவதாக நல்ல தகவல் வெளியாகி இருக்கு. இது குறித்தான கூடுதல் தகவல்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பொங்கல் பரிசு தொகுப்பு, கலைஞர் மகளிர் உரிமை தொகை மற்றும் அரசு தரப்பிலிருந்து பெறப்படக்கூடிய உதவிகளை பெறுவதற்கு ரேஷன் கார்டு இன்றியமையாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில்தான் சில ரேஷன் கடைகளில் முறைகேடு மற்றும் ஊழல் நடைபெறுவதாக தெரிகிறது. ரேஷன் அட்டை வைத்திருக்கும் சிலர் தங்களுக்கென ஒதுக்கப்பட்ட பொருட்களை வாங்குவதில்லையா, அதனால் அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட பொருட்கள் தேங்கி விடுகிறது. இவ்வாறு தேங்கும் பொருட்களை கள்ளத்தனமாக ரேஷன் கடை ஊழியர்கள் விற்று விடுகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற முறைகேடுகளை தடுப்பதற்காக தான் TNPDS என்னும் ஆப்பை நடைமுறைக்கு கொண்டு வந்தது. இந்த ஆப்பை ரேஷன் அட்டைதாரர்கள் தங்கள் மொபைல் போனில் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். பின்னர் அந்த செயலியில் கடையில் உள்ள உணவுப் பொருட்களின் இருப்பு, முந்தைய பரிவர்த்தனைகள் உள்ளிட்ட விவரங்களை துல்லியமாக அறிய முடியும். இதனால் ரேஷன் பரிவர்த்தனை உள்ளிட்ட விவரங்களை தெரிந்து கொள்ள முடியும் என்று உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில்தான் ரேஷன் கார்டுதாரர்களின் அளவுகள் EWS சாப்ட்வேரில் பதிவு செய்யப்பட்டுவிடும். EPOS இயந்திரத்துடன் இணைக்கப்பட்ட சாப்ட்வேரில் ரேஷன் அட்டைதாரர்கள் தங்களது கைவிரலை வைத்தால் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட சரியான எடை மின் எடை அளவீடு மூலம் கணக்கிடப்படும். ரேஷன் கடைகளின் ஊழியர்களும் ஊழல் செய்ய முடியாது. இது போன்ற ஒரு திட்டம் விரைவில் வர வேண்டும் என்பதே அனைவரின் வேண்டுகோளாக இருந்து வருகிறது.